மொர்தேக்காயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. 4வது வசனம் கடைசி பகுதியை பாருங்க. இந்த மொர்தேக்காய் என்பவன், எல்லாரும் சத்தம் போட்டு வாசிங்க, மொர்தேக்காயை அழிக்கணும்னு அவன் அழிஞ்சு போனா, மொர்தேக்காய் மென்மேலும் மென்மேலும். இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், உங்க பேரை கெடுக்கணும், உங்களை புகழை கெடுக்கணும், உங்க உயர்வை தடுக்கணும், உங்க குடும்பத்தை அழிக்கணும், உங்க குடும்பத்தை கெடுத்து பேசணும், உங்க குடும்பத்தை கெடுக்கணும், எல்லாம் திட்டம் 1000 பேர் பிசாசுகளும் 1000 பிசாசு வேலை செஞ்சாலும், இந்த வசனத்தை முடிங்க பார்ப்போம். தேவன் என்னை மென்மேலும் பெரியவனாக்குவார். சத்தம் போட்டு சொல்லுங்க, தேவன் என்னை மென்மேலும் பெரியவனாக்குவார். தேவன் என்னை மென்மேலும் பெரியவனாக்குவார். அதனாலதான் இடையூறா வர்ற எந்த சூழ்நிலையும் பார்த்து இது நம்ம தலையெழுத்துன்னு பயப்பட வேண்டிய அவசியம். காரியம் மாறுதலாய், எத்தனை பேர் சொல்றீங்க? காரியம் மாறுதலாய், தலைவிதி மாற்றப்படும், காரியம் மாறுதலாய் முடியும்.